வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உன் வீடு. கதைக்குள்ள போலாமா? அண்ணி, அக்கா வந்திருக்கா என்று உற்சாகத்தோடு கூறிக்கொண்டே வெளியே ஓடினாள் ஜோதி. கேட்டை திறந்து கொண்டு வந்து கொண்டிருந்த விமலா அவளை பார்த்ததும், என்னடி எப்படி இருக்கிற? ஆமா, காலேஜுக்கு கிளம்பல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். கிளம்பிட்டு தான்க்கா இருக்கிறேன். வாக்கா, எப்படி இருக்கிற? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, மாமா எங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியேட்டி பார்த்தாள். ஏய், அவர் அப்புறமா வருவார், வா உள்ள என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். இதற்குள் கிச்சனில் இருந்து வந்த அமுதா, வா விமலா, எப்படி இருக்கிற? என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டு இருக்கிற? ஆமா, அண்ணன் வரல என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். வந்திருக்காரு அண்ணி, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு என்று சலிப்போடு கூறிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்து அமுதா கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தாள். என்னம்மா, உங்க மாமியாரு ஒரு மாசமா உங்க கூட தானே இருந்தாங்க என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தான் வெங்கட். வாண்ணா, எப்படி இருக்கிற என்றவனை பார்த்து கேட்டுவிட்டு, ஆமாண்ணா, அவங்க எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல. உங்களாலையா இல்ல உன்னாலையா என்று கேட்டுக்கொண்டு அவளை உற்று பார்த்தான். ஆமா, என்னாலதான். இப்ப என்ன அதுக்கு? ஏமா இப்படி சொல்ற? பாவம், வயசானவங்க தானே. அனி, இதோ பாருங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. சரியான தொல்லை. ஏப்ப பாரு சீக்கு வந்த கோழி போல படுத்துட்டே இருக்கிறது. அதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். ஆமா, நீ அவங்களை எழுந்து அப்படி இப்படி நடமாட விட்டா தானே. இங்க நிக்காதீங்க, அங்க உட்காராதீங்க, இதை எடுக்காதீங்க, அதை தொடாதீங்கன்னு எதனா சொல்லிட்டே இருந்தா என்று கூறிக்கொண்டே பேகை எடுக்க உள்ளே போனாள் ஜோதி. ஏய், போட்டேன்னா பாரு, உனக்கு என்னடி தெரியும்? பெருசா பேச வந்துட்ட. அந்த கிழவி ஒரு நோஞ்சா. எங்கேயாவது எழுந்து போய் எதையாவது எடுத்து கீழே போட்டு உடச்சி வச்சா என்ன செய்யறது? அதுதான் பேசாம உட்காருங்கன்னு சொல்லுவேன். இது தப்பா? வேலை சொன்னாலும் தப்பு, சொல்லாம விட்டாலும் தப்புன்னா எப்படி என்று முகத்தை சுளித்தாள். சரி விடுமா. ஆமா, அதனாலதான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்களா என்று கேட்டாள் அமுதா. ஆமா அண்ணி, அவர் எங்க மாமியாரை கூட்டிட்டு அங்க போனாரு. நான் இப்படியே வந்தேன். இப்ப அவர் வந்ததும் நாங்க கிளம்பிடுவோம். நாளைக்கு வேலைக்கு போனவர் என்று கூறிக்கொண்டே செல்போன் எடுத்தாள். சரிம்மா, அதனால என்ன இருக்கு? நான் சமைச்சிடுறேன். அண்ணனை இங்கே வந்து சாப்பிட்டுக்க சொல்லு. 2 பேரும் சாப்பிட்டு சாயங்காலமா கிளம்பலாம். இங்க தானே காஞ்சிபுரம் போயிடலாம். இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அமுதா. வெங்கட் தலையை ஆட்டி விட்டு பேக் எடுக்க உள்ளே சென்றான். அண்ணி, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். அக்கா, நான் வரேன்க்கா. அண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா என்று அனைவரிடமும் கூறிவிட்டு ஜோதி கிளம்பினாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஜோதி. மதியம் எல்லா சாப்பாடும் சாப்பிடு என்று குரல் கொடுத்தாள் அமுதா. சரி அண்ணி என்னவள் கேட்டை திறந்து கொண்டு வெளியே செல்ல, ஜோதி இருமா, நானே உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறேன் என்று குரல் கொடுத்து கொண்டு வெளியே வந்தான் வெங்கட். சரிண்ணா என்றவள் அருகில் வர அவர்களை வழி அனுப்ப அமுதாவும் வெளியே வந்தாள். விமலா உள்ளே போனில் தனது கணவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். அமுதா, அந்த வாயாடி கிட்ட நீ ஒன்னும் பேசிக்காத. அவங்க வீட்டுக்கார் வந்ததும் அவர்கிட்டயும் ஒன்னும் கேட்டுக்க வேண்டாம். இவ ஆடுற ஆட்டத்துக்கு அவரும் நல்லா தாளம் போடுறாரு. பாவம், அவங்க அம்மா எவ்வளவு வயசானவங்க. அவங்கள பாத்துக்க இவளுக்கு என்ன? இது நாள் வர அவங்க மூத்த மருமக இருந்தா, அவ பாத்துக்கல. இப்ப டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க மூத்தாரும் ஏதோ ட்ரைனிங்காக சேலத்துக்கு போயிருக்காரு. அந்த சின்ன பையன் குமார், அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? அவனே இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் மட்டும்னா பரவாயில்ல, எப்படியோ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருந்துக்கலாம். இப்ப இவங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பான்? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் என்றான் வெங்கட். அண்ணா, எல்லாம் நம்ம அம்மாவை சொல்லணும். அவங்க இருந்தவரை அக்காவை இப்படிதான் அவங்க மாமியார் வீட்டுக்கு போக விடாம எப்ப பாரு இங்கே வந்துடுடி, அங்க எதுக்கு போற, அந்த கும்பலுக்கு எல்லாம் உன்னால வடிச்சு கொட்ட முடியாதுன்னு ஊர்ல இருந்து வர அக்காவை அவங்க மாமியார் வீட்டுக்கு போக விடாம இங்கே கூப்பிட்டு வச்சுப்பாங்க. அண்ணியும் நல்லா வக்கனையா எல்லாம் செஞ்சு போடுவாங்க. மகாராணி போல இருந்துட்டு நல்லா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போகும். அம்மா அம்மான்னு ஒழுகுமே தவிர அவங்க உடம்பு முடியாம படுத்ததும் வந்து எட்டி கூட பார்க்கல. அவ்வளோ ஏன் அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு 10 நாள் கூட தன் கூட வச்சுக்கல. ஆனா அண்ணி எல்லாம் பண்ணா அவங்கள குறை மட்டும் சொல்லும். ஜோதி, அவளுக்கு நான் பயப்படலாம் இல்லம்மா. அவ சுபாவம் அப்படி இருக்கும் போது நாம என்ன செய்யறது? விடு. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? நாம தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.
சரி சரி, நீங்க கிளம்புங்க, நேரமாகுது என்று லஞ்ச் பேக்கை வண்டியில் மாட்டினாள் அமுதா. சரிம்மா, பாத்துக்க என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் வெங்கட். அண்ணி, பாய் அண்ணி என்று கூறிக்கொண்டே தனது அண்ணனுடன் வண்டியில் ஏறிக்கொண்டாள் ஜோதி. அவர்களை வழி அனுப்பிவிட்டு அமுதா உள்ளே வர செல்போனில் இருந்து தலையெடுத்த விமலா, என்ன நீ, என்னை பத்தி 2 பேரும் எதனா புலம்பிட்டு போறாங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டாள். சேச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்படிலாம் பேசுற? சரி இரு, நேத்து நான் அடக்கி போட்டேன், உனக்கு பிடிக்கும்ல, சூடா ஊத்தி கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு இங்க ஆதரவா இருந்தாங்க. ஆனா இப்ப பிறந்த வீட்டுல எனக்கு யார் இருக்காங்க என்று அமுதாவின் காதில் படும்படி உறக்க கூறினாள். அன்று மாலை காலேஜ் விட்டதும் ஜோதி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு பைக் வேகமாக இடதுபுறம் இருந்த சந்தில் திரும்ப அவனை பட்டன திரும்பி பார்த்த ஜோதிக்கு சந்தேகம் வந்தது. இது குமார் போல இருக்கே என்று உற்று பார்த்தாள். ஆமா, குமாரேதான். குமார், குமார் என்று அழைத்தபடி கையை அசைத்தாள். பட்டன் அவளை திரும்பி பார்த்த குமார், என்ன குமார், தாம்பரத்திலிருந்து வண்டி தேனாம்பேட்டைக்கு வந்திருக்கு, உங்க ஆபீஸ் குரோம்பேட்ல தானே இருக்கு என்று கேட்டுக்கொண்டு சிரித்தாள். ஏன், குரோம்பேட்டையில் ஆபீஸ் இருந்தா தேனாம்பேட்டை பக்கம்லாம் நாங்க வரவே கூடாதா? இது உங்க ஏரியான்றதால கெடுபிடியோ என்று சிரித்தான். அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம்பா, வந்தாரை வரவேற்கிறவங்க தான் நாங்க என்று கூறிக்கொண்டே ஜோதியும் சிரித்தாள். அப்படியா என்று அவனும் சிரித்துவிட்டு, என்ன ஜோதி, இப்பதான் காலேஜ் விட்டாங்களா என்று கேட்டார். ஆமா, பரவாயில்லையே, நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களே. அந்த பக்கமே நீங்க சுத்தமா வராததால எங்களெல்லாம் மறந்துட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லம்மா, என்ன செய்யறது, இப்பதான் புதுசா வேலையில சேர்ந்திருக்கிறேன். சேல்ஸ்மேன் உத்தியோகம் வேற. அலைஞ்சி திரிஞ்சு ஆர்டர் பிடிச்சாதான் நல்ல பேரும் வாங்க முடியும், வேலையிலையும் ஒட்டிக்க முடியும். அதுதான் தூரம் நேரம் காலம் பார்க்காம ஓடிட்டு இருக்கிறேன். அது சரி, அதுக்காக இப்படியா? முன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்பவே அழைச்சிருக்கீங்க. ஆமா ஜோதி, எங்க பெரிய அண்ணி இருந்த வரைக்கும் வீட்டுல சாப்பாடு செய்யற வேலை எல்லாம் இருக்காது, அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனா அவங்க டெலிவரிக்கு போனதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்குன்னா பரவாயில்ல, நான் எப்படியோ சமாளிச்சுப்பேன். ஆனா பாவம், அம்மாவை பாத்துக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. வயசானவங்க, அவங்கள தனியா விட்டுட்டு போகவும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. அவங்களுக்கு எதனா வேணும்னா கூட பக்கத்துல யாரும் இல்லை. அண்ணி இருக்கும் போது அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா இப்ப தனியா அவங்கள விட்டுட்டு வர்றது பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அவங்களுக்கு எதனா முடியாம போனாலும் பட்டுன்னு என்னால போக முடியாது. நான் எங்க இருப்பனோ என்னமோ, ஒரு இடமா என் வேலை இல்லை என்று சோர்வாக கூறினான். பாவம், இவ்வளவு கஷ்டத்துல கூட உங்க அக்கா எங்க அம்மாவை பார்த்துக்காம கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றாரே. இப்படிப்பட்டவங்கள அக்கா என்ன இப்படி வெறுக்கிறாளோ என்று மனதில் நினைத்து கொண்டாள் ஜோதி. என்ன ஜோதி, சைலண்ட் ஆகிட்ட? சரி வா, பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வேண்டாம் குமார், பஸ் வந்துடும், லேட்டானா அண்ணி பயப்படுவாங்க. பரவாயில்ல, அதுதான் போன் இருக்குல்ல, சொல்லிக்கலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டார். பஸ்ஸை விட்டு இறங்கிய ஜோதி குமாரை பற்றியும் அவனது தாயாரை பற்றியும் யோசித்து கொண்டே வீட்டிற்கு செல்ல, என்ன ஜோதி, பலமா எதையோ யோசிச்சுட்டே வர? ஆமா, ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நானே போன் போடலான்னு இருந்தேன் என்று கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டாள் அமுதா. அண்ணி, வர வழியில நம்ம குமார பார்த்தேன். யாரு, விமலாவோட மச்சனா? ஆமா அண்ணி. அட என்ன பொண்ணுமா நீ, அவனை கூட்டிட்டு வரக்கூடாது? நானும் கூப்பிட்டேன் அண்ணி, அவர் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. அதுவும் இல்லாம அத்தையும் தனியா வீட்டுல இருக்காங்களாம், அதுதான். ஆமா பாவம், இப்ப அவன் தானே பார்த்தாகணும் என்று பெருமூச்சு விட்டவரே அவளுக்கு டிஃபன் கொண்டு வர உள்ளே சென்றாள். இதற்குள் உடைகளை மாற்றிக்கொண்டு முகத்தை அலம்பிக் கொண்டு வந்து அமர்ந்த ஜோதி, அண்ணி, அந்த குமார பார்த்தா பாவமா இருக்கு அண்ணி. ஏம்மா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? வேலைக்கும் போய்கிட்டு அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாரு. வயசானவங்களை தனியா விட்டுட்டு வரவும் பயப்படுறாரு. அவங்க தனியா இருந்தா எதையாவது யோசிச்சு ரொம்ப டல்லாகிடுவாங்களாம். ஆமாம்மா, அதுக்குதான் நொண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்டியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தனியா இருக்கும் போதுதான் மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடும். இப்படிதான் நான் கல்யாணம் ஆகி வந்ததும் எங்க அம்மா தனியா நின்னுட்டாங்க. எங்க அண்ணனும் குடும்பத்தோட பெங்களூருக்கு போய் செட்டில் ஆகிட்டான்.
அங்கெல்லாம் வீடு வசதி இல்லைன்னு எங்க அம்மாவை கூட்டிட்டு போகாம இருந்துட்டான். பாவம், எங்க அம்மா நான் கூப்பிட்டாலும் பொண்ணு வீட்டுல எல்லாம் வந்து இருக்கிறது சரிப்படாதுன்னு அங்கே இருந்துட்டாங்க. தினமும் போன்ல எல்லாம் நல்லா தானே பேசுறாங்கன்னு நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா அவங்க மனசுக்குள்ள தனிமை ரொம்ப வாட்டி இருக்கு. தனியா இருக்கும் போது ஏதேதோ போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்க இதயத்தையே பாதிச்சிடுச்சு. கடைசியா போயே சேர்ந்துட்டாங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள். அண்ணி, சாரி அண்ணி, நான் ஏதோ சொல்லி உங்களை மனசை காயப்படுத்திட்டேன் என்று அவள் தோள்களை பிடித்து கொண்டாள் ஜோதி. ஏய், என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அது போகட்டும். அந்த குமார் எதனா வருத்தப்பட்டானா, உங்க அக்காவை பத்தி எதனா சொன்னானா என்று கேட்டாள். இல்ல அண்ணி, எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு வார்த்தை கூட நம்ம அக்காவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்படிப்பட்டவங்கள இவ தான் அனாவசியமா வெறுக்கிறா. பாவம் நீ அந்த அத்தை என்ன செய்யறாங்க? அவங்கள பாத்துக்கிறது ஒரு கஷ்டமா? இவ சரியான சோம்பேறி. சரி விடு, அவ எப்போ அப்படிதான், நமக்கு தெரியாதா? ஆனா அவங்க இவளை எதனா தப்பா நினைச்சிட போறாங்கன்னு தான் எனக்கும் உங்க அண்ணாக்கும் பயமா இருக்கு. ஆமா நீ, அதனால தான் நான் ஒரு யோசனை பண்ணேன். உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஜோதி, புதுசா ஏதேதோ பேசுற? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு? நான் என்ன உன்னை அப்படியே திட்டிடுவேன் என்று சிரித்தாள் அமுதா. அண்ணி, அப்படிலாம் இல்லை அண்ணி. பாவம், இதனால உங்களுக்கு சிரமம், அதுதான் யோசிக்கிறேன். நீங்களே இப்பதான் 2 வருஷமா படுக்கையில இருந்த எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு போராடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்க. திரும்ப உங்களுக்கு எங்களால வேலைன்னா? ஏய், என்ன சொல்ல வர நீ? அதை சொல்லு முதல்ல என்றாள் அமுதா. ஒன்னும் இல்லை நீ, அக்கா செய்ய தவறினத நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அப்படின்னா? அதுதான் நீ, அவங்க மாமியார நாம கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க பெரிய அண்ணி வர்ற வரைக்கும் நாம அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். குமாரும் ரிலாக்ஸா வேலைக்கு போயிட்டு வருவாரு. இதனால அக்கா பேர்லயும் நாளைக்கு எந்த பழியும் வராது. ஆமா, இது நல்ல யோசனையாச்சே. இதை சொல்லவா நீ தயங்கின ஜோதி? இல்ல நீ, பாவம், இப்பவே நீங்க தனியா வீட்டுல எல்லா வேலையும் பாக்குறீங்க. நானும் காலேஜுக்கு போயிடுறேன். அதனால என்ன இருக்கு? வீட்டுல இருக்கும்போது நீயும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ற. விமலா போல இல்லையே என்று சிரித்தாள். ஜோதியும் சிரித்து விட்டு, அப்படின்னா அவங்க மாமியார நம்ம இங்க வர சொல்லலாமா அண்ணி என்று கேட்டாள். கண்டிப்பா வர சொல்லி பார்த்துக்கலாம் ஜோதி. அவங்க வந்தா எனக்கும் பொழுது போனது போல இருக்கும். அத்தை இருந்த வரைக்கும் நீங்களாம் வெளியில போனதும் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சிட்டு இருப்பேன். வீட்டுல ஒரு துணை இருந்தது போல இருக்கும். இப்ப அவங்க போனதும் பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. இப்ப அவங்க வந்தா எனக்கும் நல்லாதான் இருக்கும். வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா நல்லது தானே ஜோதி? உங்க அண்ணன் வந்ததும் அவரையும் போன் போட்டு கூப்பிட சொல்லுவோம். கவலைப்படாத. ஆனாலும் உன்னோட நல்ல மனசை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா என்று அவள் கன்னத்தில் கிள்ளினாள். ஜோதி சிரித்து கொண்டே தனது அண்ணியை பார்த்தாள். ஆண்டி இரவே குமாருக்கு போன் செய்த வெங்கட் அவனது தாயை கொண்டு வந்து தங்கள் வீட்டில் விடும்படியும் அவன் மூத்த அண்ணியும் அண்ணனும் வரும் வரை அவர்களை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்றும் கூற குமாருக்கு மகிழ்ச்சியானது. மறுநாள் காலையே அவன் தனது தாயை அழைத்து கொண்டு வந்து விட்டுவிட்டு வெங்கட்டிற்கும் அமுதாவிற்கும் நன்றிகள் கூறிவிட்டு கிளம்பினான். அவனை வழி அனுப்ப வெளியே சென்ற ஜோதியிடம், ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி என்றான் குமார். என்ன இது, நானும் தான் பாக்குறேன். இதுக்கு போய் 1000 வாட்டி எல்லார்கிட்டயும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல ஜோதி, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா தைரியமா இருக்கு. இப்ப நான் ரிலாக்ஸா என் வேலையை பார்ப்பேன். இல்லைன்னா அம்மாக்கு என்ன ஆச்சோ என்னவோ ஏதோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். இங்கன்னா அமுதாக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கும். ஆமா, அண்ணியும் இதேதான் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். தெரியும் ஜோதி, நீயும் சரி உங்க அண்ணனும் சரி, விமலா அண்ணி போல இல்ல என்று கூறிவிட்டு வண்டி எடுத்து கொண்டு புறப்பட்டார். ஓகே குமார், நாங்க பாத்துக்கிறோன்னு நீங்க உங்க அம்மாவை வந்து பார்க்காம இருந்துடாதீங்க, அடிக்கடிக்கு வாங்க என்று சிரித்தாள். ஓகே ஓகே என்று சிரித்து கொண்டே அவனும் சென்றார். அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ஜோதி பங்கஜத்தின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அத்தை, இனிமேலும் இது உங்க வீடு போல, நீங்க எங்க நிம்மதியா இருக்கலாம். உங்களுக்கு எது வேணும்னாலும் எங்க கிட்ட தாராளமா கேளுங்க என்றாள். எல்லாம் நான் சொல்லிட்டேன்டி, வாளு, நீ காலேஜுக்கு கிளம்பு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பங்கஜத்திற்கு டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தாள் அமுதா. அவர்கள் இருவரையும் அன்போடு பார்த்த பங்கஜம்,
ரொம்ப நன்றிம்மா. என் மூத்த மருமக ஊருக்கு போனதும் சின்னவனுக்கு நான் சிரமமா இருந்தேன். நானே எல்லாம் பாத்துக்கிறேன். தைரியமா வேலைக்கு போடனாலும் என்னை தனியா விட்டுட்டு போக பயப்படுவான். அடிக்கடி போனை போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு அவனுக்கு மனசு கிடந்து அடிச்சுட்டே இருக்கும். எனக்கும் அங்க பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. 10 மணிக்கு மேல அந்த காம்பவுண்டே வெறிச்சோடி போயிடும். பேச்சு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க என்று பெருமூச்சு விட்டாள். கவலைப்படாதீங்க அத்தை, இங்க அமுதா இருக்கா. அவ உங்களை நல்லா பார்த்துப்பா. எங்க அம்மாவை கூட அவ தான் பார்த்துக்கிட்டா. அவளுக்கு எங்க அம்மா போனதும் ரொம்ப வருத்தம். இப்ப நீங்க வந்ததும் திரும்ப அவளுக்கும் ஒரு துணை வந்தது போல என்றான் வெங்கட். ஆமா அத்தை, சாயங்காலம் வந்ததும் நானும் உங்களை பாத்துக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போலாம், தோட்டத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலாம், சரியா என்றாள் ஜோதி. சரிடி என்ற ஆசாத்தி என்றால் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள் பங்கஜம். அன்றிலிருந்து பங்கஜத்தை அவர்கள் அன்போடு பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். அமுதா அவளிடம் பேசிக்கொண்டே சமைத்து முடித்து விடுவாள். பங்கஜமும் அமுதாவிடம் அமர்ந்து பேசிக்கொண்டே துணிகளை மடித்து விடுவது, அமுதாவிற்கு ஜடை போட்டு பூக்களை கட்டி வைப்பது, மாலையில் ஜோதியுடன் சேர்ந்து கொண்டு கோவிலுக்கு செல்வது, அவளை திருவாசகம் தேவாரம் படிக்க சொல்லி அதை கேட்பது, வெங்கட்டிடம் உரிமையோடு தனக்கு தேவையானவைகளை கேட்பது என அந்த வீட்டில் சுதந்திரமாக இருக்க ஆரம்பித்தாள். இதனால் அவள் மனதும் தேறி உடலும் சுறுசுறுப்பானது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவளை அமர்ந்து கொண்டு பால் கொழுக்கட்டை செய்வது, முறுக்கு பிழிந்து தருவது என இருக்க, ஜோதியும் அமுதாவும் கூட அவளுடன் சேர்ந்து கொண்டு கேலியாக பேசி அரட்டை அடித்து கொண்டு அனைத்தும் செய்து கொண்டிருந்தனர். அடிக்கடி வந்து தனது தாயை பார்த்து விட்டு சென்று கொண்டிருந்த குமாருக்கு தனது தாயிடம் தெரிந்த உற்சாகத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் தனிமையில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்த அம்மா இப்பொழுது கலகலவெனவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பது பார்த்து அவன் அமுதாவிற்கும் வெங்கட்டிற்கும் மிகவும் நன்றிகள் கூறிக்கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று மாலை காலேஜில் இருந்து வந்த ஜோதிக்கு தான் செய்த அதிரசத்தை சாப்பிட கொடுத்தாள் பங்கஜம். ஏ ஜோதி பொண்ணு, எப்படி இருக்கு அதிரசம் என்று ஆவலாக கேட்டாள். சூப்பரா இருக்காத்த. என்னத்த தன ஏதோ ஒண்ணு புதுசா செஞ்சு கலக்குறீங்க என்று சிரித்தாள் ஜோதி. நான் மட்டும் எங்க செய்யறேன், என் பொண்ணு தான் செய்யறா என்று அமுதாவை பார்த்து சிரித்தாள். ஓ, எங்க அண்ணிய பொண்ணாவே தத்தெடுத்துட்டீங்களா? அது ஒன்னே இல்ல, எங்க அண்ணியோட மனசு அப்படி என்று சிரித்தாள். ஆமா ரசாத்தி, நீ சொல்றது சரிதான். நான் 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். ஆனாலும் ஒரு பொம்பளை பொண்ணு இல்லையேன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு அந்த குறை தீர்ந்து போச்சு என்று அமுதாவை கட்டி கொண்டாள். இதற்குள் அமுதாவிற்கு போன் வர, ஏ ஜோதி, உங்க அக்கா தான் போன் போடுறா என்றாள் அமுதா. அப்படியா, குடுங்க அண்ணி, நானே பேசுறேன் என்று போனை வாங்கி ஆன் செய்தாள். அக்கா சொல்லுக்கா, எப்படி இருக்கிற? இப்பெல்லாம் போன் கூட போட மாட்டேன்ற என்று கேட்டாள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன இது? அந்த குமார் பையன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுருக்கானாமே. ஜோதிக்கு தர்ம சங்கடமாகி போக அவள் பேசுவது பங்கஜத்தின் காதில் விழுந்து விட போகிறது என்று மெதுவாக போன் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கிற? அக்கா கொஞ்சம் பொறுமையா தான் பேசு. ஆமா, அத்தை நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அதனால என்ன இப்ப? அவங்களுக்கு என்னடிங்க வேலை? நானே அதுங்க சகவாசம் வேண்டான்னு தான் அங்க போறதில்ல. நீங்க எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்க? அக்கா வாயை மூடு. நீ செய்ய வேண்டியத நாங்க செய்யறோம். உனக்கு நாளைக்கு பழி வராம இருக்க. உனக்கு பதிலு நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். ஆமா, பெரிய பழி. என்னை பத்தி அந்த குமார அவங்க அம்மாவும் எதனா சொல்லி புலம்பனாங்களா என்ன என்று எரிந்து விழுந்தாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஏய், பொய் சொல்லாத. அக்கா, நான் ஏன் பொய் சொல்லணும்? நீ தான் அவங்கள எதனா கரைச்சி கொட்டிட்டே இருக்கிற. ஆனா அவங்க உன்னை பத்தி எதுவும் சொல்றது இல்ல. அவ்வளோ ஏன், உன்னை பத்தி பெருமையா தான் சொல்றாங்க. சரி சரி, நம்ம வீட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படிதான் பேசுவாங்க. ஆமா, அந்த கிழவி எப்ப பாரு படுத்துட்டே இருக்குமே, அதை வச்சுக்கிட்டு அண்ணி எப்படி சமாளிக்கிறாங்க? எதனா சொல்றாங்களா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அத்தை இங்க நல்லா சுறுசுறுப்பா ஜாலியா இருக்காங்க. இவ்வளவுக்கும் தினமும் ஒரு பலகாரமா செஞ்சு அசத்துறாங்க. அப்படியா, என்னடி சொல்ற? ஆனா அந்த கிழவி என்கிட்ட மட்டும் அப்படியே சீக்கு கோழி போல கிடக்குமே. நீ அவங்கள அப்படி ஆக்கி வச்சிருந்த. அவங்க எதையும் தொடக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு
ஜெயில போட்டு அடைச்சதோல வச்சிருந்த. அண்ணி அப்படி இல்லை, அவங்களோட ஜாலியா பேசுறாங்க. அவங்க எது செஞ்சாலும் ஒன்னும் சொல்றது இல்ல. ஏய் போதும், எனக்கு தெரியாதா அந்த கிழவிய பத்தி? அது ஓரவஞ்சனை பிடிச்சது. அவங்க மூத்த மருமகிட்டையும் மத்தவங்க கிட்டயும் நல்லா நடந்துகிட்டு என்னை மட்டும் நல்லா ஏமாத்தோம். அக்கா போதும் நிறுத்து. அவங்க ஓரவஞ்சனெல்லாம் பிடிச்சவங்க இல்ல. வயசானவங்களே அப்படிதான். வயசாக ஆக சின்ன குழந்தை போல ஆகிடுவாங்க. அவங்கள சுத்தி யாராவது இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். அப்பதான் நம்ம அவங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவங்கள தனியா விடக்கூடாது. அவங்க கிட்ட பேசாம இருக்க கூடாது. அவங்கள ஒதுக்கவும் கூடாது. அப்படி ஒதுக்கிட்டா அவங்க தனக்குள்ள ஒரு வேலியை போட்டுக்கிட்டு அதுலயே தன்னை முடக்கிப்பாங்க. அந்த வேதனையே அவங்கள நோயாளி ஆக்கிடும். அதனாலதான் அவங்க பாசத்துக்காக ஏங்குறது, மனுஷங்களுக்காக ஏங்குறது. ஆனா உன்னை போல ஆளுங்க அதை புரிஞ்சிக்காம அவங்கள நோகடிக்கிறீங்க. இதுவே உங்க ஓரவத்திய பாரு, அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க இருந்த வரைக்கும் அத்தையும் நல்லா இருந்தாங்க. அவங்க போனதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கு. நீயாவது அவங்கள கூட்டிட்டு போய் வச்சு பாத்தியா? அதுவும் இல்ல. அவங்கள மூஞ்சி கட்டி கொண்டு வந்து விட்டுட்ட. அட்லீஸ்ட் அடிக்கடி வந்து அவங்கள பாத்துக்கிறியா? அதுவும் இல்ல. அப்பனா என்னாலதான் அவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்றியா? நீங்கெல்லாம் நல்லவங்க, நான் தான் கெட்டவளா? சரிடி, நாளைக்கே நான் வந்து அவங்கள கூட்டிட்டு போறேன். நீங்க ஒன்னும் எங்க மாமியார பாத்துக்க வேண்டாம் என்று போனை பட்டன வைத்தாள் விமலா. ஜோதி தலையில் அடித்து கொண்டே உள்ளே சென்று நடந்ததை எல்லாம் தனது அண்ணனிடம் கூறினாள். நீ ஒன்னும் கவலைப்படாத ஜோதி, அவ வரட்டும், நானே பேசிக்கிறேன் என்றான் வெங்கட். மறுநாள் காலை ஆவேசமாக வந்த விமலா, அத்த அத்த எங்க இருக்கீங்க என்று கத்திக்கொண்டே உள்ளே வர பங்கஜம் ஒன்றும் புரியாமல் பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தாள். சத்தம் கேட்டு ஜோதியும் வர வெங்கட்டும் வெளியே வந்தான். வாமா விமலா, எப்ப வந்த என்று அழைத்து கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் அமுதா. அனி இந்தாங்க என்று தனது பரிசில் இருந்து சில 500 ரூபாய் நோட்டுகள் எடுத்து அவளிடம் கொடுத்தாள் விமலா. அதை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் அனைவரும். என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல 5000 இருக்கு. இத்தனை நாள் எங்க மாமியார பாத்துக்கிட்டதுக்கு. இனிமேல நீங்க ஒன்னா அவங்கள பாத்துக்க வேண்டாம், நானே அவங்கள கூட்டிட்டு போறேன். நேத்து இந்த சில்லு வந்து போன்ல எனக்கே அட்வைஸ் பண்ணி பாடம் எடுக்கிறா. எனக்கு என்ன இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்தா? எல்லாம் இவங்களாலதான் என்றாள் விமலா ஆவேசமாக. வெங்கட் கோபத்தோடு வந்து அமுதாவின் கையில் இருந்த பணத்தை வாங்கி விமலாவின் கைகளில் வைத்தான். இது ஒன்னும் ஹோட்டலும் இல்ல, காசு வாங்கிட்டு அவங்கள பாத்துக்கிற ஆசிரமமும் இல்ல. அவங்கள நாங்க ஒரு தாயை போல பாத்துக்கிட்டோம். அதுவும் உனக்காகத்தான். நீ செய்ய வேண்டியத நாங்க செஞ்சோம். ஆனா இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்கிட்டு ஜீரணிக்க முடியாத நீ எங்களுக்கு பணத்தை கொடுத்து அவமானப்படுத்துற. இந்த பணத்தை பார்த்து மயங்க நான் என்ன உன்னை போல மனசுல ஈரம் இல்லாதவனா? இல்ல ஒரு தாய்க்கு ஒரு வாய் சோறு போட வக்கத்தவன்னு நினைச்சியா? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. இனிமே எனக்கு நீ தங்கச்சியும் இல்ல, நான் உனக்கு அண்ணனும் இல்ல. இது நாள் வரை தன்னை அண்ணன் இப்படி பேசி அறியாத விமலா சற்று ஆடி போனாள். என்னங்க, என்ன இது, ஏன் இப்படி பேசுறீங்க என்று பதறினாள் அமுதா. நீ பேசாத அமுதா. இத்தனை நாளா நானும் இவ அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். இவ ஒவ்வொரு வாட்டியும் இங்க வரும் போதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் குத்தம் சொல்றதும், எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி ஏத்தி கொடுத்துட்டு போறதும் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். அவ பேச்சை கேட்டு எங்க அம்மா உன்னை எதனா சொன்னாலும் நீ அதையும் காதுல போட்டுக்காம எங்க அம்மாவை பார்த்துப்ப. ஆனா எங்க அம்மாக்கு முடியாம படுத்தப்ப இவ வந்து எட்டி கூட பார்க்கல. எங்க அம்மா இருக்கும் போதும் சரி, அவங்க போனதும் கூட சரி, இவ வீட்டுக்கு வந்தா நீ அவளை உட்கார வச்சு எல்லாம் செய்யற. ஆனா உன் மனசு கஷ்டப்படுறது போல எனக்கு அம்மா போனதும் பிறந்த வீட்டுல யாரு இருக்கா, யார் என்ன பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர என்னைக்காவது ஒரு நாள் அண்ணி நீங்க எனக்காக இவ்வளவு செய்றீங்களே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாளா? அப்படி சொன்னா உனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவளை விட சின்ன பொண்ணு, அவ பெருந்தன்மையா யோசிச்சு அத்தைய நம்ம வீட்டுக்கு வர வச்சு பாத்துக்கிறா. ஆனா அவளையே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சண்டை போடுறா. இதெல்லாம் நாம அவளுக்காக தான் பண்றோம் என்ற புத்தி கூட அவளுக்கு இல்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவளோட புகுந்த வீடுதான் அவளோட வீடு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ அவங்க மாமியார் வீட்ட தன் வீடுன்னு சொன்னாளா? எப்ப வந்தாலும் அவங்கள போய் பாக்குறது கூட இல்ல, இங்கேயே வந்து இப்படியே போயிடுறது. அதுவே அவங்க ஓரவத்தி ஒழுங்கா இல்ல, அவங்கள பத்திரமா பாத்துக்கல. ஆனா அதை சொன்னா கோவம் மட்டும் வந்துடுது இவளுக்கு. இதோ பாரு விமலா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன் புகுந்த வீட்டுக்கு போயிட்ட. இனிமே அதுதான் உங்க வீடு.
அவங்கதான் உனக்கு முதல்ல சொந்தம், அப்புறம்தான் நாங்கெல்லாம். அத மனசுல வச்சுக்க. அதை விட்டு இங்க வந்து உங்க அண்ணி அதிகாரம் பண்றது, உனக்கு நல்லது சொன்னா உன் தங்கச்சியை திட்டுறதெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உன் மாமியாரை பார்த்துக்கிட்டு உன் வீட்டு ஆளுங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இரு. அப்பதான் எங்களுக்கும் பெருமை, அவங்களுக்கும் நிம்மதி. நீ வீட்டுல பண்ற டார்ச்சர் தாளாம பாவம் மாப்பிள்ளைய நீ பேசுறதுக்கெல்லாம் பேசாம போறாரு. ஆனா அவர் மனசுலயும் எவ்வளவு வேதனை இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பாக்குறியா நீ? உங்க அண்ணி அப்படி நடந்துகிட்டா இந்நேரம் நம்ம என்ன ஆகுறது, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறியா நீ என்றான். அவன் இவ்வளவு தூரம் ஆவேசமாக பேசுவதை பார்த்து பயந்து போன பங்கஜம், அப்பா வெங்கட்டு, தயவு செஞ்சு என் மருமகளை ஒன்னும் சொல்லாதப்பா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு பக்குவம் பத்தல, அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாள் அவளை எங்களை புரிஞ்சுப்பான்னுதான் நாங்களும் பொறுமையா இருக்கோம். மற்றபடி அவளை நாங்க என்னைக்கும் வெறுத்தது இல்லப்பா என்றாள். இதை கேட்டு விமலாவிற்கு துக்கம் வந்து விட்டது. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க நல்ல மனசு புரிஞ்சிக்காம நான் தான் உங்களை இத்தனை நாளா காயப்படுத்திட்டு இருந்தேன். பெத்த தாயை போல எனக்காக பறிஞ்சு பேசுறீங்களே, என்னை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. ஆனா நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இல்ல, மகளாவும் நடந்துக்காம இருந்துட்டேன். உங்களை வேதனைப்படுத்திட்டேன் என்று அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். விமலா, என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கண்ணத்தோட தெரிஞ்சே யாராவது தப்பு பண்ணுவாங்களா? இது ஏதோ தெரியாம நடந்ததுதான், விடுமா. எங்க யாருக்கும் உன் மேல கோவம் இல்லை என்றாள் பங்கஜம். இதை பார்த்து அமுதா புரிந்து போக, அண்ணி, அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. கல்யாணான பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் தன் வீடுன்னு தெரியாம நான் இப்பவும் இங்க உங்களை அதிகாரம் பண்றதும் யாரையும் மதிக்காம தெரியறதுன்னு இருந்துட்டேன். ஆனா அண்ணி, நீங்க அப்படி இல்லை. எங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து பக்குவமா நடந்துக்கிறீங்க. அதுக்கு காரணம் இதுதான் என் வீடு, இதுதான் என் சொந்தம் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுதான். இனிமே நானும் உங்களை போல இருக்க போறேன். அண்ணா, நீயும் என்னை மன்னிச்சிடுனா, எனக்கு நல்லா உரைக்கிறது போல சொல்லி புரிய வச்ச என்று தேம்பினாள். ஏய் விமலா, என்னம்மா இது? அம்மா அப்பா போனதும் நான் தான் இனிமே அந்த இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கணும். அந்த உரிமையில தான் நான் உனக்கு புத்தி சொன்னேன். மற்றபடி உங்களை இந்த அண்ணன் என்னைக்கும் காயப்படுத்த மாட்டேம்மா. இது உன் பிறந்த வீடு, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். நானும் உங்க அண்ணியும் உங்களை எங்க குழந்தைங்க போல பார்த்துப்போம் என்றான் வெங்கட். ஏய் ஜோதி, நீயும் என்னை மன்னிச்சுக்கோடி. எனக்காக நீ எவ்வளவு யோசிச்சிருக்கிற. ஆனா நான் தான் உன்னை அவசரப்பட்டு பேசிட்டேன் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அக்கா, என்னக்கா என்கிட்ட போய் மன்னிப்பாதிதுன்னு? அழாத, கண்ணத்தோட என்றாள் ஜோதி. சரி அத்தை, நாம போலாம் வாங்க. இனிமே நானே உங்களை பார்த்துக்கிறேன். உங்க பெரிய பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள், சின்ன பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள்னு நீங்க நிம்மதியா உங்க இஷ்டம் போல இருக்கலாம். இல்லனா நானே கூட உங்களை நிரந்தரமா கூடவே வச்சு பார்த்துக்கிறேன் என்றாள் விமலா. மருமகளே, என்னை பத்தி நீங்க எல்லாம் இனிமே கவலைப்படவே வேண்டாம். என்னோட 3வது மருமகளும் வரப்போறா. எனக்கு இனிமே எந்த கவலையும் இல்லை. நான் இனி நிம்மதியா இருப்பேன் என்றாள் பங்கஜம். அத்தை, என்ன சொல்றீங்க? 3வது மருமகளா? யார் அது? இதோ நிக்கிறா பருவம் தங்கச்சி, அவதான் என்று சிரித்தாள். அப்படியா என்று விமலா ஆச்சரியமாக அனைவரையும் பார்க்க ஜோதி வெட்கத்தால் சிரித்தாள். ஆமா விமலா, நேற்று காலையில தான் நம்ம குமாருக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு என்றாள் அமுதா. அப்படியா? என் தங்கச்சி எனக்கு ஓரவத்தியா வரப்போறாளா என்று உற்சாகத்தில் ஜோதியை கட்டி கொண்டாள் விமலா. ஆமா என்ற வெங்கட்டும் சிரிக்க, அப்பனா இந்த கல்யாணத்தை நான் தான் முன்ன நின்று நடத்துவேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வேலையை இங்கே மாத்திட்டு வர சொல்ல போறேன். நாங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்க போறோம். என்ன ஜோதி நான் சொல்றது என்று தனது தங்கையை பார்த்து உற்சாகத்தோடு கேட்டாள். அக்கா சூப்பர், பெரிய அக்கா வந்ததும் அவங்களே நம்ம கூட்டு சேர்த்துப்போம் என்றாள் ஜோதி. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க பங்கஜத்திற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. 3 மாதங்களில் குமார் ஜோதி திருமணத்தை 2 பிள்ளைகளும் மருமகள்களும் எடுத்து கட்டி கொண்டு செய்ய பேர பிள்ளையை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்த பங்கஜம் இதையெல்லாம் பார்த்து பூரித்து போனாள். தனது மருமகள் மாறியதற்கு அமுதாவிற்கும் வெங்கட்டிற்கும் நன்றிகள் கூறினாள். தனது தங்கைகளை பெருமையோடு பார்த்து மகிழ்ந்தான் வெங்கட்டும். குமார் ஜோதியின் கழுத்தில் தாலியை கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன்
உன் வீடு கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.